ஃப்ரெண்ட்ஸ் HBCSE துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. கல்வி தகுதினா 10த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கிளர்க் உட்பட வந்து உங்களுக்கு பலவிதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் 63,900 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரி, ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டன்ட், கிளர்க்கு கேட்டகரி, டெக்னிக்கல் ட்ரைனி, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனி, இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 63,900 இருக்கும். அதே மாதிரி வந்து 41,100, ஸோ 32,300, 22,000, 23,000 இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வாரியா சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்சி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் எனி ஸ்ட்ரீம் எடுத்து படித்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0ங்கும் போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வாக்கின் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போது. உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான். இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 28 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு அஸ்ட்ரானமி ஒலிம்பியட் செல்லுங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு 13 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பிஎஸ்சி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி. அதில் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிசைன் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். இதில் வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஓபிசி கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பாருங்கள் பிஎஸ்சி ஆன்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரி. இதுக்கு 17 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 இயர்ஸ் வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு 20 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டு. இதில் வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 12th முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கிளர்க்கு கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 21 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், டைப்பிங் நாலேஜ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனிங்கில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஐடியில் வந்து நீங்கள் கார்பெண்டர் ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனிங்லேயே ப்ளம்பர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் இது கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ தான் போக போகிறீங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதோட வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். இதில் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து வாக்கின்ல வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.